ஒரு காலத்தில் அடர்ந்த மாந்தோப்பு ஒன்றில் சின்னஞ்சிறு தூக்கணாங்குருவி ஒன்று வாழ்ந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு ஒரு கலைஞன். அது தனக்கென ஒரு மிக பிரம்மாண்டமான கலைநயம் மிக்க கூட்டை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டது. மற்ற பறவைகள் வேகமாக எளிதாக தங்கள் கூடுகளை கட்டி முடித்தன. ஆனால் சிட்டுவின் கனவு கூடு அத்தனை எளிதானதல்ல. சிட்டுவின் கனவு கூட்டில் பல அறைகள் இருக்க வேண்டும். உள்ளே ஈரமில்லாமல் இருக்க வேண்டும். நுட்பமான வாயில் வேண்டும். மேலும் கூட்டை புயல் அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக அடித்தளத்தில் பின்ன வேண்டும். சிட்டு தினமும் விடாமல் உழைத்தது. அது ஒரு சிறு புல்லை பிளந்து, அது ஈரமான மண்ணில் இருந்த ஒரு சிறு நாரை பிரித்து, ஒரு குச்சியை கடித்து, அதன் நுனியை தன் எச்சிலால் ஒட்டி பல சிறு சிறு வேலைகளை செய்து தன் கூட்டை உருவாக்கி கொண்டிருந்தது. மற்ற பறவைகள் சிட்டுவை பார்த்து சிரித்தன. சிட்டே, நீ 1 வருஷமா ஒரு கூட்டை கூட ஒழுங்கா முடிக்கல. நாங்க இப்போதே உள்ளே வசிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று கேலி செய்தன. சிட்டு கேலிகளை கண்டு மனம் தளரவில்லை. அதன் கண்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருந்தன. நான் வேகமாக வளர்ந்தாலும் என் கூடு உறுதியாக இருக்க வேண்டும். நான் இப்போது செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு முடிச்சுமே நாளைய வெள்ளம் போன்ற ஆபத்துகளுக்கு எதிராக என் பாதுகாப்பு என்று அது நினைத்தது. வருடங்கள் ஓடின. சிட்டுவின் உழைப்பு சிறு துளியாக தினமும் சேர்ந்தது. அதன் கூடு மற்ற பறவைகள் கேலி செய்ததைப் போல 1 வருடத்திலே 2 வருடத்திலோ முடியாமல் முழுவதுமாக 3 வருடங்கள் ஆனன. ஆனால் அது வெறும் கூடு அல்ல, அது ஒரு கலை படைப்பாக, பொறியியல் அதிசயமான ஒரு வீடாக மாறியது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அந்த பகுதியில் திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மழை காட்டுத்தீ போல பரவி பெரும் வெள்ளமாக உருவெடுத்தது. பலவீனமான அவசரமாக கட்டப்பட்ட மற்ற பறவைகளின் கூடுகள் எல்லாம் வெள்ளத்தில் புயலிலும் சுக்குநூறாக உடைஞ்சி விழுந்தன. ஆனால் சிட்டுவின் கூடு, அது 3 வருஷமா சிறுதுளி உழைப்பால பின்னிருந்த உறுதியான அடித்தளம் மற்றும் நுட்பமான கட்டுமானத்தில் காரணமாக புயல் சற்று அசைந்தது மட்டுமே. ஆனால் உடையவில்லை. உள்ளே இருந்த சிட்டுவும் அதன் குஞ்சுகளும் பாதுகாப்பாக இருந்தன. வெள்ளம் வடிந்தபோது மற்ற பறவைகள் தங்கள் உடைந்து போன கூடுகளை பார்த்து புலம்பின. அப்போது சிட்டுவின் பிரம்மாண்டமான கூட்டை பார்த்த அவை சிட்டுவின் பொறுமையையும் தினமும் அது செய்யும் சிறுதுளி உழைப்பையும் போற்றின. சிட்டுவின் சிறு துளி உழைப்பு தான் இப்போது அதை பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது. இந்த கதையின் சிறுதுளி பெருவெள்ளம், ஒவ்வொரு நாளின் சிறு முயற்சி, தினமும் ஒரு சிறு புல் நாருக்காக உழைத்தது. அதுதான் அதன் அடிப்படை. சிறு சிறு முயற்சிகள் செய்து புயல் மற்றும் வெள்ளம் போன்ற பெரிய சவால்களை சமாளிக்கும் உறுதியான வெற்றிகரமான அடித்தளத்தை கொடுக்கிறது. விரைவான வெற்றியை விட நிலையான முன்னேற்றமே முக்கியம். Please share and subscribe, friends.